ஆல்ரெடி நான் 300 கிராம் உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணிவிட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் பொட்டேட்டோ கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் பொட்டேட்டோவில் இறங்கும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒவ்வொரு பீஸாக இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் குக் பண்ணி சாப்பிடலாம். சிக்கன் 65க்கு கிரேவிங்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ 65 ரெடி.